நாம் இந்த உலகமாகிய அழிவுக்குரிய கரையிலிருந்து பரலோகமாகிய நித்திய கரையை நோக்கி யாத்திரை செய்யும் பயணிகள். ஆனால் இன்று அநேகர் மறுக்கரைக்கு பயணத்தை தொடங்காமல் உலகத்துக்குள்ளேயே உழந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அழிந்து போகும் பொக்கிஷங்களை சேர்க்க தங்கள் முழு கவனத்தையும் கடின உழைப்பையும் நேரத்தையும் செலவழிக்கிறார்கள். அக்கினிக்கு எரிபொருளாக மாறப்போகும் உலக பொருளை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள தேவனை தேடுகிறார்கள். பணத்தை அதிகம் சேர்த்து வைக்க கிருபை கேட்கிறார்கள். மாமிச சிந்தையில் நடக்கிறார்கள். உலகத்துக்கு ஏற்றவைகளை சிந்தித்து அதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாம்ச சிந்தனை ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்கும். தேவனிடம் இருந்து நம்மை பிரித்துவிடும். இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் தற்காலிகமாக சாத்தானின் ஆளுகையில் இருப்பதால் அவன் தனக்கு பிரியமானவனுக்கு அவைகளை கொடுக்கிறான். பகட்டும் மினுக்குமாக காணப்படும் உலகத்தின் ஈர்ப்பு நித்திய மரணத்திற்கு இழுத்து செல்லும். இது சாத்தானுடைய சூழ்ச்சி வலை. இன்று அநேக தேவ பிள்ளைகள் சாத்தானின் வலையில் சிக்கி அதற்குள்ளேயே வாழ்ந்து பழகிவிட்டார்கள். நெருப்பும் தண்ணீரும் ஒருமித்து சேர்ந்திருக்காது. அதுபோல உலக ஆசையும் பரலோக வாஞ்சையும் ஒருமித்து பயணிக்க முடியாது. ஒன்றை தேர்வு செய்யுங்கள். நீங்கள் மாத்திரம் மரக்கரையை நோக்கி பயணிக்க பிரயாசப்படாமல் தேவனால் முன்குறிக்கப்பட்ட அநேக ஆத்துமாக்களை உங்கள் படகில் சேர்த்து கொண்டு பயணியுங்கள். இயேசுவோடு அவர் அழைத்து செல்லும் பாதையில் பயணியுங்கள். கரையில் கால் நனைத்து விளையாடி கொண்டிருக்கும் அனுபவம் போதாது. இயேசு இல்லாத பேதுருவின் படகில் மீன்கள் சிக்கவில்லை. இயேசுவோடு ஆழத்திற்கு சென்றவுடன் வலைகள் கிளிய மீன் சிக்கினது. இயேசு இல்லாத பயணத்தில் வலையில் மீனும் கிடைக்காது. படகு மறுக்கரையை எட்டவும் செய்யாது. வழியில் சாத்தானால் உருவாக்கப்படும் புயலில் சிக்கி படகு நடுக்கடலை தாண்டாது. இதுதான் உங்கள் நிலை என்றால் படகில் இயேசுவை ஏற்றுங்கள். உடனே கடல் அமைதிப்பட்டு படகு மரக்கரையை பிடிக்கும். இயேசுவின் அறிவுரைப்படி வலையை போட்டால் தான் ஆத்மாக்களாகிய மீன்கள் சிக்கும். அவர் ஆழத்தில் போட சொன்னால் ஆழத்தில் போடுங்கள். வலதுபுறம் போட சொன்னால் கேள்வி கேட்காமல் சொந்த புத்தியில் யோசிக்காமல் வலப்புறம் போடுங்கள். அநேக ஆத்மாக்களை அக்கறை கொண்டு சேர்க்க ஆவிக்குரிய முத்துக்களை அவர்கள் முன் வீசி கொண்டிருக்க வேண்டும். கடலின் ஆழத்தில் மூழ்கி சென்றால் தான் விலையுயர்ந்த முற்றுகள் கிடைக்கும். இன்று அநேகர் கடலின் ஆழமான பகுதிக்கு சென்று விடுகிறார்கள். ஆனால் மேல்தட்டிலேயே முத்துக்களை எதிர்பார்க்கிறார்கள். பரிசுத்த ஆவியாகிய ஆக்சிலரி பிரீத்திங் சப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு கடலின் ஆழத்துக்குள் தினமும் முத்து குளிக்க செல்ல வேண்டும். ஆவியானவர் உடன் இல்லை என்றால் சுவாச காற்று கிடைக்காது. ஆழத்தில் நிலைக்க முடியாது. எனவே ஆவியானவருடன் மூழ்கி ஆழத்திற்கு செல்லுங்கள். முத்துக்கள் ஆவியானவரால் வெளிப்படுத்த வேண்டும் ஆழமான ஆவிக்குரிய ரகசியங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வெளிப்பாடுகள், முத்திரை செய்யப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளின் உட்பொருட்கள் போன்றவற்றை குறிக்கிறது. இந்த முத்துக்களை யாருக்கு முன் போட வேண்டும் என்ற பகுத்தறிவும் தேவை. உங்கள் முத்துக்களை பண்டிகளுக்கு முன் வீச வேண்டாம் என்று மத்தேயு 7:6 பார்க்கிறோம். சத்தியத்தை புரியும் மனதில்லாமல் உலக கவலைகளிலும் சிற்றின்பங்களிலும் மூழ்கி குற்ற உணர்ச்சியின்றி உலகமாகிய சேற்றில் புரண்டு கொண்டிருக்கும் உலகத்தவர்கள் தான் பண்டிகள். முத்துக்களை தேவனால் முன் குறிக்கப்பட்டவர்கள் முன் போட்டால் வலைக்கிளிய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொள்ளலாம். உங்கள் படகு நிறைந்து அடுத்த படகையும் ஒப்பந்தம் செய்து பயன்படுத்தும் அளவிற்கு ஆத்துமாக்களை வாரிக்கொள்ளலாம். ஆமென்.